Areas related to circles. Exercise 12.3, problem number 15. In the figure, ABC is a quadrant of a circle of radius 14 centimeter and a semicircle is drawn with BC as diameter. Find the area of the shaded region. இங்க என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இந்த ஃபிகர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ABC அப்படின்றது வந்து quadrant of the circle வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ABC இந்த ப்ளூ ஹைலைட்டட் போர்ஷன் வந்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இங்க ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க which is equal to 14 சென்டிமீட்டர். அதாவது ஏபியோட லென்த் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 14 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி ஏசியும் ரேடியஸ் தான், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது இந்த குவாட்ரண்ட்ல இருந்து ஒரு செமி சர்க்கிளை வந்து டிரா பண்றாங்க. அதோட டயமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிசி. ஸோ இந்த பிசி வந்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது வந்து எதை வந்து குறிக்குது? டயமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிளை வந்து குறிக்குது. ஸோ செமி சர்க்கிள் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் அந்த செமி சர்க்கிள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் வந்து இருக்கு, அதே மாதிரி செமி சர்க்கிள் வந்து இருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ஷேடட் ரீஜன். அதாவது இங்க பிங்க் கலர் ஹைலைட்டட் ரீஜனோட ஏரியா எவ்வளவு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இவங்க கொடுத்துருக்க ஃபிகரை வந்து நான் வந்து கீழே அப்படியே வந்து டிரா பண்றேன். ஸோ டிரா பண்ணும்போது எனக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி வந்து கிடைக்குமா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா அதாவது செமி சர்க்கிளோட ஏரியா வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து எடுக்க போறேன். எடுக்க போறேன்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த ரீஜன் ஃபுல்லா வந்து கவர் ஆகுமா செமி சர்க்கிளோட ஏரியா வந்து எடுக்கும்போது? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அதாவது இந்த ஃபிகர்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபிகர்ல நெக்ஸ்டா என்ன பண்ண போறோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ பண்ணும்போது இந்த ஃபிகர் கம்ப்ளீட்லி ஷேடடா வந்து மாறிடும். சரிங்களா? ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிகர்ல அதாவது குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் வந்து இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த போர்ஷன் மட்டும். ஸோ இந்த போர்ஷனை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா ரிமைனிங் ஃபிகர் எப்படி வந்து கிடைக்கும் நமக்கு? ஸோ ரிமைனிங் ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? அதாவது கீழே இருக்கிற இந்த குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிளை வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அதோட ஏரியாவை. ஸோ பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய போர்ஷன். அதோட ஏரியா எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ். இதை வந்து நினைவு வச்சுக்கோங்க. சொல்யூஷன். ஸோ இங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். செமி சர்க்கிள் ஏரியாவோட எதை வந்து ஆட் பண்றோம்? அதாவது ட்ரையாங்கிள் ஏரியாவை வந்து நம்ம வந்து ஆட் பண்றோம். ஸோ பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிஏபி. ஓகேங்களா? சிஏபி. நெக்ஸ்ட் வந்து எதை வந்து சப்ராக்ட் பண்றோம்? அதாவது குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் ஏரியா வந்து சப்ராக்ட் பண்றோம். ஸோ மைனஸ் ஏரியா ஆஃப் quadrant of circle. Quadrant of circle. ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறது ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். செமி சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தேவையான பேராமீட்டர் வந்து என்னது? ரேடியஸ். இங்க ரேடியஸ் வந்து கொடுக்கல. செமி சர்க்கிளோட டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பிசி தான் டயமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ட்ரையாங்கிளை வந்து தனியா எடுத்து டிரா பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்கிள். இங்க வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரியா, அதாவது ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிசி. பிசி வந்து டயமீட்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ டி அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஏபியோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். ஏன்னா இது வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். அதே மாதிரி ஏசியோட லென்த் வந்து 14 சென்டிமீட்டர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ பித்தகோரஸ் தியரம் படி பிசி ஸ்கொயர் அதாவது ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஏபி ஸ்கொயர்
பிளஸ் ஏசி ஸ்கொயர், அதாவது ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு தேவையானது வந்து டி ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்னா இங்கே வந்து என்ன கிடைக்கும் 14 ஸ்கொயர் பிளஸ் 14 ஸ்கொயரா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 196 பிளஸ் 196 which is equal to 2 times 196. diameter square வந்து பார்த்தீங்கன்னா 2 into 196. நமக்கு தேவையானது d மட்டுமே. So d is equal to what? Root of 2 into 196. So 196 வந்து ரூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா root 2 வந்து கிடைக்கும். So root 2 சென்டிமீட்டர். இப்போ டயமீட்டர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? So therefore radius is equal to 14 root 2 by 2 which is equal to 7 root 2 centimeter. So இப்போ radius of semicircle வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து ஈஸியா ஏரியா வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So therefore area of semicircle இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? pi r square by 2 square units வந்து ஈக்குவல். So that is equal to pi ஓட வேல்யூ 22 by 7 into r square. So radius இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு 7 root 2. So into 7 root 2 denominatorல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வந்து இருக்கு, அதை வந்து மறக்க கூடாது. இப்போ 7 கேன்சல் பண்ணிடலாமா? அதே மாதிரி 22 by 2 is 11. So that is equal to 11 into 7. So 11 into 7. Next வந்து பாத்தீங்கன்னா 2 root 2 வந்து இருக்கு, அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 2 வந்து கிடைக்கும். So that is equal to 77 into 2 வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 77 into 2 வந்து பாத்தீங்கன்னா 154. So 154 centimeter square area is the area of the semicircle. semicircle ஓட ஏரியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் CAB. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் CAB. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா எதுக்கு வந்து ஈக்குவல்? half into base into height square units. So that is equal to half into base of the triangle வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல்? 14 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ 14 into height of the triangle வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து 14 சென்டிமீட்டர் தான். ஸோ into 14. இப்போ 14 by 2 வந்து பாத்தீங்கன்னா 7. 7 into 14. 14 7s are 28 remaining to 98. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 98 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறது ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள். ஸோ நம்பர் 3 ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் வந்து கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தேவையானது டீட்டா, அதுக்கப்புறம் வந்து ரேடியஸ். ஸோ டீட்டா வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரிக்கு வந்து ஈக்குவல், ஏன்னா குவாட்ரண்ட்னாலே ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் குவாட்ரண்ட். ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 14 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவலா? ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஸோ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை 360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி வந்து போட்டுக்கோங்க, டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ பையோட வேல்யூ 22 by 7. ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். ஸோ 14 இன்டூ 14. 90 by 360 டிகிரி வந்து 1/4 வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 14 by 7 is 2. ஸோ திரும்ப வந்து இதை 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 வந்து கிடைக்கும், இங்க வந்து 1 வந்து கிடைக்கும். 14 by 2 is 7. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 22 வந்து இருக்கு into 7. So that is equal to 22 into 7 which gives 154 centimeter square. So இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிளும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் எவ்வளவு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிடலாமா? So therefore ஏரியா ஆஃப் ஷேடட் region is equal to area of semicircle. semicircle ஓட ஏரியா 154 centimeter square. So 154. அடுத்து பிளஸ் பண்ணணுமா? பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் CAB. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 98 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். ஸோ 98 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் which is equal to 154. ஸோ 154 minus 154 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து 98 மட்டும் இருக்கு. ஸோ 98 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர். அதாவது இங்க கொடுத்திருக்க பிங்க் ஷேடட் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இதோட ஏரியா 98 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.